ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் TNPSC. நம்ம 6th to 12th ஒன்லைனர் ஆன்சர் புக்கில் இருக்கிறத பார்க்குறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஸ்டாண்டர்ட் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். 1. மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது டேஷ், அது பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2. பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? அது முன்முடிவை குறிக்கிறது. 3. பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது? அது பாலினம், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளி ஆகியவற்றின் மீது பாரபட்சம் குறிக்கிறது. 4. முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது ஒத்த கருத்து. முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது ஒத்த கருத்து. 5. தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றி தவறான கருத்து, அதுதான் ஒத்த கருத்து. 6. ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை. ஒருவருடன் மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை. 7. மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் பாகுபாடு, நிறம், வர்க்கம், மதம், பாலினம். 8. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு 1990. எதற்காக போராடி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இனவெறிக்கோசரம் போராடி இருப்பார். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். 9. தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. 10. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு 15 பிரிவு 1. 15 சப்கிளாஸ் 1 அப்படின்னு அர்த்தம். 11. தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது, அதுதான் வர்ணாசிரமம். 12. பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் BR அம்பேத்கர். 13. அம்பேத்கர் MA பட்டம் பெற்ற ஆண்டு 1915. 14. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்ற ஆண்டு 1927. 15. அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் DSc பட்டம். 16. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். 17. அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். 18. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர். 19. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990. 20. இந்தியாவில் ஜாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கர். 21. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா அது 14வது சட்டப்பிரிவு. 22. அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளின் சட்ட வடிவமைப்பு ஆகும். 23. எந்த சட்டப்பிரிவின் கீழ் தீண்டாமை ஒழிக்கப்பட்டுள்ளது? அது சட்டப்பிரிவு 17. 24. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு என்னன்னு பார்த்தோம்னா அது பாலின பாகுபாடு. 25. APJ அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. 26. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. 27. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு, அது கேரம். இந்த விளங்கிய வராது, இந்தெல்லாம் வரும். இதேமாரி நிறைய தப்பு இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 28. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? அது சட்டப்பிரிவு 15 கீழ் 1. 29. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் அது கன்னியாகுமரி. இதோட பர்சன்டேஜும் பார்த்து வச்சுக்கணும், அதை போகிற வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் இருக்குது. 30. பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல், அதுதான் பாரபட்சம். முன்னையே பார்த்தோம். தவறான பார்வை, தவறான கருத்து, அது ஒத்த கருத்து. 32 பாருங்க, மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாகுபாடு. இதில் என்னென்ன பார்த்தோம்னா இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கியமான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ஜாதி முறை. ஜாதி முறை தான் சமத்துவம் மற்றும் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணம். 33வது கொஸ்டின், பிரிவு 14 என்னன்னு பார்த்தோம்னா அது சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம்.
34 பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. 35 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் தான் விஸ்வநாத் ஆனந்த். 36 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு. 37 விஸ்வநாத் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு 2007. ஞாபகம் வச்சுங்க, பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு 2007. அதுவே முதல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும் விஸ்வநாத் ஆனந்த் தான் வாங்கியிருக்காரு. 38 பாரபட்சம் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். 1 சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். 39 இப்போ பாருங்க, எழுத்தறிவு விகிதம் இது தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்னியாகுமரி இதுதான் ரொம்ப முக்கியம், கன்னியாகுமரி. அப்புறம் தருமபுரி, இதில் இந்த பாயிண்ட்டு இதுவும் முக்கியம் தான். 91.75 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் டிஎன்பிஎஸ்சியில் ஃபேக்ட் பேஸ்டு ப்ளஸ் எண்கள், அதாவது 91.75% அப்படிங்கிற இந்த வேல்யூமே ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு. 2011 ஆண்டு எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி 68.54. இது எழுத்தறிவு விகிதம், ஞாபகம் வச்சுங்க, எழுத்தறிவு. இன்னும் பாலின விகிதம் அப்படின்ட்டு பாலின விகிதம், மல்டி டைமென்ஷனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இன்னும் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, அதுலாம் பார்க்கணும். அடுத்ததான் 41 2011ஆம் ஆண்டு பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி 1041 அப்படின்னு இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 1041 பெண்கள் இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். 2 தஞ்சாவூர் 1031. இதை கொடுத்துட்டு இது ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நாளையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது மிக நல்லது. 40 நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இது பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம். 42 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அது தருமபுரி 946. இது தருமபுரி தான் கல்வியறிவிலையும் சரி பாலின விகிதத்திலையும் சரி முதல்ல இருக்கிறது, குறைவாக உள்ளதில் முதல்ல இருக்கிறது தருமபுரி. 2வது சேலம், 3வது கிருஷ்ணகிரி, 4வது ராமநாதபுரம். இது மட்டும் இல்லாமல் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது, இன்னும் எடுக்கலை. 43 பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாவதால் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது என்னென்னு பார்த்தோம்னா திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். 44 ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள். நம்மளுக்கு அக்னி சிறகுகள் மட்டும்தான் தெரியும். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 இது 2 தெரிய வாய்ப்பு இருக்குது. மித்த 3ஐயும் பார்த்து வச்சுக்கணும். என்னென்னு பாருங்கள். அவர் எழுதிய நூல்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, தி லூமினஸ் பார்க் அப்படிங்கிற 5 புத்தகங்களை எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துருவோம். இந்த மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். எதுலின்னு பார்த்தோம்னா உயரம் தாண்டுதலில். எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 1.89 மீட்டர் உயரம் தாண்டி இந்த தங்கவேலு வென்றிருப்பார். எப்படின்னா 2016 பேரா ஒலிம்பிக்கில். இது T42 போட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வென்றிருப்பார் இவர். அது வென்றதுக்கப்புறம் சொன்னது என்னென்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை அப்படின்னு மாரியப்பன் தங்கவேலு சொல்லியிருக்காரு. இது எதற்காக சொன்னார் அப்படின்னா இந்த பேரா ஒலிம்பிக்குங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படுகிறது, அதனால் அந்த இதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியாகுமரியில் நிறைய இந்த 2011 எழுத்தறிவு விகிதம் இருக்குல்ல, இதில் 92.14 இருக்கும், இன்னொன்று 91.75. இதில் 2 இருக்கும். இதில் 2ஐயுமே பார்த்து வச்சுக்கிங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அம்பேத்கருக்கு எப்பொழுது
பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1990 கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது 1990 கொடுத்துருப்பாங்க. இதையும் ஞாபகம் வச்சுங்க. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். முன்னாடி வீடியோ போட்ட கமெண்ட்ஸுக்கு நன்றி.